6 வயதில் 15 உலக சாதனை, 200க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்து அசத்தும் பள்ளி மாணவன். சென்னை அடுத்த ஜமீன் பல்லாவரத்தில் வசித்து வருபவர் பாலு ஜாஸ்மின். இவர்களுடைய மகன் காப்ரியா அக்னி. இவர் கீழ்கட்டளையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறு வயதிலிருந்தே ஓவியம் வரைவதில் ஆர்வமுள்ள காப்ரியோ அக்னி வீட்டில் சிறிய அளவில் ஓவியங்கள் வரைந்து வந்துள்ளார். இவருடைய ஆர்வத்தை உணர்ந்த பெற்றோர்கள் அந்த சிறுவனுக்கு மேலும் பகிர்ச்சி அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஒரே ஆண்டில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் வரைந்து அசத்தியுள்ளார். அது மட்டுமின்றி ஓராண்டில் மட்டும் இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், கலாம் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், ஆஸ்கார் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட், லண்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என சுமார் 15க்கும் மேற்பட்ட உலக சாதனை படைத்துள்ளார். அது மட்டுமின்றி உலக அளவில் நடைபெற்ற பல்வேறு ஓவியப் போட்டிகளில் கலந்து கொண்ட அவர் 50க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை புரிந்துள்ளார். அடுத்த ஓராண்டுக்குள் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புரிய இருப்பதாகவும் அதற்கான பயிற்சி மாணவனுக்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவருடைய பெற்றோர்கள் தெரிவித்தனர். Smile please. Potato. ரெண்டு போடுங்க. ஸ்டைலா சரிடா. நான் கேப்ரியா அக்னியோட பேரண்ட்ஸ் நாங்கள். ஸோ இவங்க வந்து ஒரு 15 வேர்ல்ட் ரெக்கார்ட் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அண்ட் லண்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 15 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4 இயர்ஸ்லேருந்தே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 4 இயர்ஸ்லேருந்து நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு 1 இயராக வந்து இதில் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ ஒரு 15 வேர்ல்ட் ரெக்கார்ட் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் கேப்க்கு அப்புறம் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு லார்ஜஸ்ட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம் கின்னஸில். ஸோ அதுதான் வந்து நெக்ஸ்ட் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 4 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ ஆனுவல் லீவ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து இந்த மொபைல்லாம் பார்த்து அவரே வந்து பெயிண்டிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ கிளாஸஸ்லாம் கூட அனுப்பிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ அதுலேருந்து தான் அவங்க வந்து நல்லா கற்றுக்கிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ வந்து வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டெக்னிக்ஸை வச்சு தான் வந்து 205 போர்ட்ஸ் வச்சு கேன்வாஸ் போர்ட்ஸ் வச்சு அவங்க பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இப்போ வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 205 போர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மற்ற டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 போர்ட்ஸ் கிட்ட இருக்கும் அவங்க பண்ணது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 போர்ட்ஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க அவங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நாங்கள் நோட்டீஸ் பண்ணது தான் எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய இது பண்ணது. ஸோ அந்த நோட்டீஸ் பண்ணதுனால தான் வந்து எங்களால் இது வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஈச் பேரண்ட்ஸ் வந்து பசங்கக்கிட்ட இருக்க டேலண்ட்ஸை வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா எல்லா பசங்களுமே வந்து நல்ல ஒரு இதுக்கு வருவாங்க.